மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு முறைப்படியாக ஒரே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் செய்கிறோம். கூட்டு தியானம் என்பது மிக்க முக்கியமானது. உள்மாற்றங்கள் என்பது வரணும் அப்படின்னா தினமும் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆகட்டும் பௌதிகமாக ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் எல்லோரும் உட்கார்ந்தால் தியானம் நல்ல அமையும். உள்மாற்றம் என்பது வருவதற்கு தேவையான ஆற்றல் கூடி சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அதற்காக தினமும் மிஸ் பண்ணாமல் தியானம் செய். செஷன் என்பது தகவல், அதாவது தகவல் என்பது இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் தியானம் என்பது நமக்கு உள்மாற்றத்திற்கு மிக்க முக்கியமானது. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சமூகத்தில் நாம் எல்லோரும் இருப்போம். ஆன்மீகம் என்றது நம்ம கடைபிடித்தால் சமூகத்திலிருந்து வெளியே வந்து சம்சாரம் என்பது இல்லாமல் எங்கேயோ இமய மலை மேலே உட்கார்ந்து ஒரு ஒற்றை அலோன் என்பது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்சாரத்தில் இருந்தும் சமூகத்திலே இருந்து நாம் எல்லோரும் வாழ்க்கை என்பது வாழணும். எதுக்காக அப்படின்னா சம்சாரத்தில் நிர்வாணம் என்பது மிக முக்கியமானது. ஆன்மீக வளர்ச்சி என்பது சீக்கிரமா வரும் மாஸ்டர்ஸ். அதாவது சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு என்பது சில விதிகள் ஃபாலோ ஆகணும். எதுக்காக இந்த விதிகள் அப்படின்றது அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி நம்முடைய வளர்ச்சி என்பது இருக்கணும். பிளஸ் கர்மா என்பதில் அட்ராக்ட் ஆகக்கூடாது. அதற்காக சில விதைகள் முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 4 விஷயங்கள். முதலாவது மைத்ரி, 2வது கருணா, 3வது முதிதம், 4வது உபேக்ஷா. மைத்ரி, கருணா, முதிதம், உபேக்ஷா, இந்த 4 விஷயங்கள் மேலேயும் நம்முடைய விழிப்புணர்வு என்பது எங்கே இருந்தாலும், வீட்டில் சம்சாரத்தில் இருந்தாலும் சமூகத்தில் 4 பேர் கூட இருந்தாலும் நாம இந்த 4 விஷயங்களும் கடைபிடிக்க வேண்டும். இது கட்டாயம், தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். மைத்ரி என்றால் என்ன? நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது மிக முக்கியமானது ஆன்மீகத்தில். நான் மனிதர்கள் கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன், ஆண்கள் கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன், பெண்கள் கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன், அது இல்லாமல் ஹிந்துஸ் கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன், இஸ்லாமிக் பீப்புள் கிட்ட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன், இந்திய நாட்டுக்கு சென்றவங்க மட்டுமே, தமிழகர்களுக்கும் மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன் அப்படி என்ற கண்டிஷன்ஸே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பி ஆஸ் எ ஃப்ரெண்ட். மனிதர்கள் மட்டுமே கிடையாது, ஒரு விலங்கு, ஒரு செடி, அவங்க கூடவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் என்பது? ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அங்கே இம்சை என்பது இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்தால் அங்கே என்ன வருது? நீ எனக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எதிரி அப்படின்றாலே ஒரு வகையான ஃபீலிங் நமக்கு வருது பாருங்க. பயம் வருது, பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணங்கள் எல்லாமே வராம இருக்கணும் அப்படின்னா நாம எல்லார் கூடயும் ஒரு நண்பனாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நல்ல ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா ஒரு விலங்கு கிட்ட போகும்போது, ஒரு கோழி, ஆடு, மாடு, பன்னி, நண்டு, மீன், இந்த மாதிரி விலங்கு கிட்ட போனாலும் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றது இருக்கணும். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? நீ வந்தது எனக்காகவே, என்னுடைய உணவுக்காக அப்படின்னு சொல்லி கொள்றோம். தே ஆர் நாட் அவர் எனிமீஸ் டு கில். அதுவே ஒரு சிங்கமாகட்டும் ஒரு புலியாகட்டும் வந்து அதே மாதிரி சொன்னா, எனக்கு நிறைய சக்தி என்பது இருக்கு, நீ என்னுடைய உணவாக வந்திருக்கிறேன், நீ என்னுடைய உணவாக வந்திருக்கே, நான் உன்னை கொண்டு சாப்பிடுறேன் அப்படின்னா நாம சும்மா இருக்கிறோமா? இல்ல. தே டோன்ட் டூ லைக் தட் அன்னெசரிலி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றது மிக்க முக்கியம். யாரா இருந்தாலும் சரி, நீ ஃப்ரெண்டா இருக்கும்போது உன்னுடைய எதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரி என்பவர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அங்குலி மாலன் மாதிரி ஒரு ராட்சசன் கூடவும் உங்ககிட்ட வரும்போது ஒரு நண்பனாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது நட்புக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் மைத்ரி. சமூகத்துல இருக்கும்போது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பி அஸ் எ ஃப்ரெண்ட். 2வது கருணா. கருணா என்றால் என்ன? நமக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி என்பது
செய்யணும் எல்லாருக்குமே. யாரோ ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஐயா பசிக்குது ஏதாவது குடுங்க. அப்படின்னு நம்மகிட்ட 4 இட்லி இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 இட்லியாவது அவங்களுக்கு குடுக்கணும். உங்களுக்கு முடிஞ்சா 2 இட்லி. அதுதான் கருணை. ஸோ அப்படி இல்லாம எல்லாம் எனக்கே அப்படின்னு சொல்லி பயத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு கருணை என்பது வரவே வராது. எங்க பார்த்தாலும் பாருங்க, நாளைக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி நம்முடைய காசு, பணம், சொத்து எல்லாமே உள்ள வச்சுக்கிறோம். யாருக்குமே ஒரு தானமும் பண்ண மாட்டோம். அது எந்த வகையான தானம் ஆனாலும் சரி, எதுவுமே பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு சொன்னா, அந்த விஷயத்தை பயன்படுத்தி எனக்கு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது எப்பவுமே நம்ம கையில இருக்கும். அது உணவாகட்டும், துணியாகட்டும், வீடாகட்டும். எப்பவுமே இருக்கும் நம்ம கையில. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆன்மீக ஞானத்தை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கணும். பிகாஸ் யூ ஆர் டூயிங் திஸ் ஆஸ் எ கம்பேஷன். அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது இருக்கு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஆன்மீக ஞானம் என்பது இல்லாம இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சு நாம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை, தியான தானத்தை கொடுக்கணும். பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும், நம்ம தியான மையத்திற்கு வந்தாலும் முதலாவது விஷயம் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்று அவங்களுடைய வயிற்றுக்கு தேவையான உணவு கொடுக்கிறோம். அதற்கப்புறம் அவங்களுடைய ஆன்மாக்கு தேவையான ஞானத்தை வழங்குறோம். அந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, கருணா என்பது மிக முக்கியம். அதுக்கப்புறம் முதித்தம் நம்ம கிட்ட இல்ல, மற்றவர்கள்கிட்ட இருக்கு. அது காசா இருந்தாலும் பரவாயில்ல, 3ஆம் கண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, தியான அனுபவங்களாகட்டும், இல்ல வீடு, சொந்த வீடாகட்டும், சொந்த காராகட்டும், பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், ஆரோக்கியமாகட்டும், மன அமைதி ஆகட்டும், எது இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் முதித்தம். முதித்தம்னா ஹாப்பி, ஆனந்தம். என்கிட்ட தருடை இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. அவனை பார்த்து நான் வந்து ஐயையோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அழக்கூடாது. ஓ யூ ஹேவ் வாட் கருடை, எனக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. ஐ வில் லிசன் டு யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ளீஸ். தயவு செய்து என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பணிவுடன் கேட்டால் அவங்களுடைய தடை என்னுடைய தடையாக மாறிடும். ஆனந்தம் என்பது மிக முக்கியமானது. முதித்தம் அப்படின்றது அதே தான். என்கிட்ட இல்லை, ஓகே உங்ககிட்ட இருக்கு இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த படைப்பு என்பது அவங்க மூலமா நமக்கு உதவி செய்யும். அது எதா இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பெரிய நூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை, ரொம்ப காஸ்ட்லி நூல் நினைச்சுக்கோங்க, அதை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. அவங்க படிச்சு ஞானத்தை வாங்கிக்கிறார் அந்த புத்தகத்தின் மூலம். ஐயோ என்கிட்ட இல்லை, ஐயோ என்கிட்ட இல்லை அப்படின்றது கிடையாது. மைத்ரி, டூ மோர் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஆனந்தமா அவங்க கூட இருக்கும்போது, என்கிட்ட இருக்குப்பா 2வது புக்கு அவ்வளோ காசு வச்சு நீ ஏன் வாங்குறேன், இன்னொரு 10 பேஜ் இருக்கு, அதை படிச்சு தர, நீ படி அப்படின்னு சொல்லி நம்ம கைக்கு வரும். அதுதான் முதித்தம். இந்த முதித்தம் என்றால் ஆனந்தம். எப்பவுமே இந்த முதித்தத்துல இருக்கும்போது பியூரிட்டி என்பது இயல்பா நமக்கு வரும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராது. எங்க ஆனந்தம் என்பது இருக்குமோ, எங்க திருப்தி என்பது இருக்குமோ, அங்கே நெகட்டிவ் எமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர். அதுக்கு அடுத்தது உபேக்ஷா. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை எப்பவுமே பிரச்சனை பிடிச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் மேல பழி வாங்கணுமா, நம்ம அவன் மேல சண்டை போடணுமா, எப்பவுமே அவனுடைய வெயிட் நம்முடைய மைண்ட்ல ஏத்துக்கணுமா? அவன் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நாம என்ன பண்றோம், அவன் அந்த மாதிரி செய்யறான், இந்த மாதிரி செய்யறான், இந்த மாதிரி திட்டுறான், வந்தா அன்னைக்கு அடிச்சான், அது முடிஞ்சு போய் 1 வருஷம் ஆகுது. ஆனாலும் யூ ஆர் கேரிங் த வெயிட் இன் த மைண்ட். இல்ல, சத்தியத்தை உணரும் போது, ஆன்ம ஞானத்துடன் அந்த பார்வையில் பார்க்கும்போது அவன் அப்படிதான், அந்த சூழ்நிலை அப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரியும் போது, ஒரு நேரத்தில் நானும் அப்படியே இருந்தேன், நான் மாறிட்டேன், உள்மாற்றம் எனக்கு வந்திருக்கு, அதே போல் அவனுக்கும் வருது, லெட் தம் ஹாவ் சம் டைம், அவனுக்கு சில நேரம் கொடுக்கலாம். ஐ வில் வெயிட் டில் தென் ஐ வில் நாட் ஸ்பீக். அப்போது வரைக்கும் ஐ வில் மெயின்டைன் மௌனா, சைலன்ஸ். ஆனா நீனும் என்னுடைய ஃப்ரெண்டு தான், உனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் ஹெல்ப் பண்றேன் கருணா, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் தரேன், உனக்கு கொடுக்கறது
எனக்கு ஆனந்தம், ஹாப்பி, பட் ஐ வில் மெயின்டைன் த டிஸ்டன்ஸ். அதுதான் உபேக்ஷா. இந்த நான்கு விஷயங்களும் நாம கடைபிடித்தால், மைத்ரி, கருணா, முதிதம், உபேக்ஷா, இது 4 விஷயங்களும் கடைபிடித்தால் நாம எப்பவுமே மைண்ட்ல ஃப்ரீயா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், ஜாலியா இருக்கும். அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன நமக்கு ஞாபகம் வருது? இந்த கலர்ஃபுல் துணி எல்லாமே இல்லாம ஒரு யூனிஃபார்முக்கு வந்துருவான். அது எந்த கலர் ஆனாலும் பரவாயில்லை. இந்த முடியோட ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாத்திட்டு வேற மாதிரி பண்ணிடுவாங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாமே பண்ணிடுவாங்க. அது கிடையாது மாஸ்டர்ஸ். நாட் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். உள் மாற்றங்களை கொண்டு வந்து நம்முடைய மென்டல் பிஹேவியர், நம்முடைய பிசிக்கல் பிஹேவியர் என்பது மாறணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல். மைத்ரி, கருணா, முதிதம், உபேக்ஷா என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக்க முக்கியமான 4 பகுதிகள், 4 குவாலிட்டிஸ் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.